viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாங்க சாப்பிடலாம்ல ஒரு high protein salad recipe பார்க்கலாம். யூசுவலா நம்ம வந்து ஒரு high intensity workout க்கு அப்புறமா ஸ்பெஷலா வந்து நம்ம equipments எல்லாம் வச்சு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா இந்த protein powder ஜஸ்ட் கலக்கி அப்படியே குடிச்சிடுறோம். அது வந்து நல்லது கிடையாது, அது செய்யாதீங்க. அதுக்கு பதிலா இந்த மாதிரி சிம்பிளான ஸ்நாக்ஸ், high protein snacks வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டாலே போதும். நம்ம பாடியோட ரிகவரிக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். இதை நீங்க வந்து முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஜிம்மில் போய் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அது ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கையில் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ டின்னருக்காக தான் இந்த சாலட் செய்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அளவெல்லாம் சொல்லியிருக்கேன். உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாலட் பவுலில் 1 கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலை இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பிளாக் வெரைட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ராஜ்மா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஹை ப்ரோட்டீன் தான். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு கராமணி சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து கராமணி பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ஸ்ப்ரவுட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு வெள்ளரிக்காய் வந்து நம்ம ஊர் வெள்ளரிக்காய் இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் கிடைக்கிறது. ஸோ அதனால் இங்கே லோக்கலாக வந்து என்ன கிடைக்குமோ அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய வெள்ளரிக்காய் ஒன்று ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பாதியாக கட் பண்ணி அந்த ஒரு பாதி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தக்காளி, நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்க்குறேன். இது வந்து பேபி டொமேட்டோஸ், நம்ம நார்மல் வீட்டில் இருக்கிற டொமேட்டோ கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்ததாக ஒரு பாதி குடமிளகாய் சேர்க்குறேன். இது வந்து பச்சை கலரில் இருக்கிறது. சிவப்பு கலரில் இருக்கிற குடமிளகாய் உங்களுக்கு அப்படி கிடைக்கிறதா இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாலடில். அடுத்ததாக வேக வச்ச வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாலட்டில் வந்து வேக வச்ச வேர்க்கடலை என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாதாம் சேர்த்துக்கலாம், வால்நட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பிடிச்சமான எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாலட்னால் லீவ்ஸ் ஏதாவது சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு கொத்தமல்லி மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பேபி ஸ்பினாச், கேல் இல்லைனா லெட்யூஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது யூஸ் பண்ணாலும் சாலட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதெல்லாம் இல்லைனாலும் சாலட் சூப்பராகவே இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம இதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 பல்லு பூண்டு. உங்களுக்கு பூண்டு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு. இது வந்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் ஆலிவ்ஸ் இருந்தது, அதை நான் கவனிக்கவே இல்லை. ஸோ அதையும் வந்து நான் இப்போ கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக நம்ம சாலட் ட்ரெஸ்ஸிங்கை இந்த மாதிரி நல்லா அது மேலே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஹைஃபை ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம ஆர்டர் பண்ண சாலட் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வீட்டில் நார்மலாக அவைலபிளாக இருக்கிற திங்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கடைசியாக இது கார்னிஷ் பண்ணுறதுக்கு வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து வறுத்த எள்ளு. ஸோ அதை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த சாலடை வந்து ஒரு மீல் மாதிரி கூட கன்வெர்ட் பண்ணலாம். இதுலேயே வந்து கொஞ்சம் பாயில்ட் எக்ஸ் இல்லைனா வந்து கிரில் சிக்கன் இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து டோஃபு, பன்னீர் இதெல்லாம் சேர்த்தா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வாங்க சாப்பிடலாம் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.